கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் இப்படிதாங்க, மாற்றவே முடியாது, நம்மெல்லாம் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லக்னம் ராசியில் பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ 12 ராசி 12 லக்னத்தை தான் நம்ம பிறந்திருக்க போகிறோம். நான் சொல்கிற பதிவுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ காலச்சக்கரத்துக்கு ஒன்றாடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், இதில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தாங்க இருப்பீங்க, யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பொதுவாகவே இது முதல் ராசி, காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி, செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி. ஸோ எப்பயுமே வேகம், துடிப்பு, பிடிவாத குணம், எதையுமே நேர்த்தியாக இருக்கணும், உன்னுதாரணமாக இருக்கணும். பல பேர் வாழ்க்கைக்கு இவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ எதையுமே சாதாரணமாக கடந்து வர ஆட்கள் கிடையாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை பற்றி இருக்குங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோன்னா, எப்பவுமே வேகம் துடிப்புன்னு இருக்க ஆளுக்கு நடிக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இதெல்லாம் யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு விஷயம், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். இதை போய் மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா, ஏன் எதுக்கு செய்கிறோன்னு கேள்வி கேட்போம்ல. நாங்களாம் செஞ்சு முடிச்சுதான் அதுக்கப்புறம் இப்படிலாம் செஞ்சுருக்கலாமோன்னு யோசிக்கக்கூடிய ஆள். பொதுவாக எங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, எதுலையுமே வேகமாக முடிவெடுப்பாங்க. அவசர குணம் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் எங்களுடைய ரொம்ப யூனிக்கான விஷயமா பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைன்னு அப்படின்னு எடுத்துட்டா கூட சரி, ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக அதில் இருக்க எல்லா ஒரு பெர்ஃபெக்டாக செஞ்சு அதில் ஒரு பேர் வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. யாருக்காகவும் முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். 1000 வாட்டி யோசிப்போம்ப்பா, இறங்கிட்டோமா, களம் இறங்கினோன்னா நாங்கள் தான் கெத்து அப்படின்னு இறங்கக்கூடிய நபர்கள் தான். சும்மா சாதாரணமாக ஏனோ பண்ணுறோம், ஏனோ தனோம், அந்த மாதிரிலாம் இருக்கவே பிடிக்காது. ரொம்ப பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்ககிட்டையும் அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்த்தே ஆவாங்க. பர்டிகுலராக பார்க்கும்போது ஃபேமிலி லைஃப், இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலி லைஃப்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தைகள் மீதான அலாதி பிரியம், அக்கறை எல்லாம் இருக்கும். கடமையை கரெக்டாக செய்வாங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவங்களவே நம்பி அவங்களுக்காகவே உருகி வாழ்வாங்க அப்படிங்கிறது கிடையாது. பிடிக்கும், பட் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஒய்ஃப்காக கூட பசங்களாக இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப்காக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்களா இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்காக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் பசங்க விஷயத்துல ரொம்ப அப்படியே அபரீதமா அவங்கள நம்பி அப்படிலாம் இருக்கிற ஆள்கள் கிடையாது. அவங்களுக்கான கடமையை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை, கௌரவம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இப்போ சுயமரியாதை கௌரவம்னா, ஒரு இடத்துல நம்ம போகிறோம், அந்த இடத்துல நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா நம்ம கரெக்டாக திருப்பி அங்கே போகணும் யோசிப்போமா? இவங்களெல்லாம் வேணாதான். அதாவது உடஞ்ச கண்ணாடி திருப்பி ஒட்ட வைக்கவே முடியாதுங்க, உடஞ்சது தான் அப்படின்னு உறவாக இருக்கட்டும், ரொம்ப பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவ்வளோதான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. திருப்பி போயிட்டு இந்த சாரி இல்லை, இனிமே நடக்காது, இந்த வேலையே இல்லை, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்க நபர்கள். ஃபேமிலின்னு வரும்போது யோசிச்சுக்கோங்க, லவ் பண்ணுறாங்கன்னா அப்பயும் யோசிச்சுக்கோங்களேன், தப்புன்னா தப்பு தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சதாவே இருக்கட்டும்னு கடந்து போகக்கூடிய நபர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பொதுவாக கெரியர் எடுத்துக்கோமே, கெரியர் அப்படின்னு எடுத்துட்டாங்கனாக்கா சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது. நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்ல முடியாது. அப்போ ஃபுட்லாம் சூரியன் செவ்வாய் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு சமையல் கலை சூப்பராக வருங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க, செம்மையாக சமைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதுவே ப்ரொஃபஷனலாகவும் கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கும். அது மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செங்கல் சூளைன்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி வைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி இயங்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஓரியன்ட் எடுத்துக்கும் போது அதில் இருக்க அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கட்டும், இதுலலாம் ஒரு பர்டிகுலராக சில பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இந்த அட்டெம்ப்ட் நான் லேட்டானாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் காலேஜ் தான் போவேன், எனக்கு அந்த கட் ஆஃப் வேணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன்னு வாங்கல. வேற யாரும் இல்லை. இந்த மேஷ லக்னம் பேசுகிற ராசிலேயோ இந்த பிறந்திருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் போகிறதுல அலாதி பிரியம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்பயுமே இந்த வேகம், துடிப்பு, கோவம் இதெல்லாம் தாண்டியும் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ளேயும் மனசில் ஆசை, அபிலாசை, சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இவங்க இப்படி தான். ஆனால் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டாங்கன்ற ஒரு குணாதிசயம். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயே போஸ்டிங்கில் போகிறது, இப்படி கவர்மெண்ட் அரசு துறை அதிகாரியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ₹1 சம்பாதிச்சாலும் சரி கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும், அது மாதிரி பென்ஷன் வாங்கி உட்காந்து சாப்பிடணும், இந்த மாதிரி ஆசை இயல்பாகவே எங்களுக்கு இருக்கும். பெருசாக குடும்பம் அப்படிங்கிற அந்த பற்றை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அம்மா அப்பா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள், வெளியில் போய் ஆரம்பத்துல இருந்தே வெளியில் போய் தங்கி படிக்கிறது, வேலைக்காக வெளியூர் போகிறது,
அப்போ ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் அப்படி இல்லாமல் ரொம்ப டிட்டாச்மெண்ட்டாக வளரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கான ஒரு ஹெல்த் ஆரோக்கியம் அப்படின்றதுல எதுலலாம் இவங்க கரெக்டாக இருக்கணும்? டென்ஷன் பார்ட்டி என்னங்க பண்ணுவாங்க? ரொம்ப ரொம்ப ஓயாமல் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக நரம்பெல்லாம் சூடேறுது அப்படின்வாங்களே, ரத்தம் கொதிக்குது, நரம்பு சூடேறுது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான கோபத்தினால் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ பிபி வந்து கண்ட்ரோல் இருக்கணும். உப்பு காரம் பார்த்து சாப்பிடணும். ஏன்னா நம்மளாம் சுட சுட காரமாக, அதுவும் நான்வெஜ் பிரியர்களாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்பு, எலும்பு தொடர்பான விஷயங்கள், எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்த நீங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருங்க. நான் வந்து சும்மா டென்ஷன் ஆகி என்னத்தை கொண்டு போக போகிறோம்? என்ன நடக்குதோ நடக்குதான் போகிறது. ஸோ கடந்து போகிறதுக்கோ அல்லது அந்த இடத்துல கோவப்படாமல் கொஞ்சம் நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றத கண்டிப்பாக உடல் கான்சியஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இதில் என்ன தெரியுமாங்க, எப்பயுமே வந்து வெளியில் ஜிம் பாடியாக தன்னை அழகாக உடல் ஒரு மாதிரி கட்டுடல்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அழகாக காட்டிக்கிறதுல ரொம்ப விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். நான்வெஜ் சாப்பிட்றதுலையும் பயங்கரமாக சாப்பிடுவீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் யாராவது சாப்பாடு இல்லைப்பா இன்னைக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படிலாம் முடியாது. எனக்கு சுட சுட தான் சாப்பாடு வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா காரசாரமாக தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சுவை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நபர்கள் தான். ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இந்த ஃபிட்டாக வைக்கிறேன்றதுக்காக நம்மளுடைய ஹெல்த்துக்கு எது கரெக்டு எது வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். நிறைய ஸ்போர்ட்ஸ் வீரர்கள்லாம் இந்த மேச லக்னம் மேச ராசியாக இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்குது. கொஞ்சம் கூடங்க பயம்னா என்ன அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். இளம் கண்டு பயம் அடையாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு என்னன்னாலும் சரி, அந்த ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் இதெல்லாம் உங்ககிட்ட அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் பார்க்கலாம். தன்னம்பிக்கை, தன் மீதான அலாதியான ஒரு நம்பிக்கை. யாருனாலும் சரிங்க, இந்த உலகம் என்ன எப்படி இருந்தாலும் சரி என்னால் வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு அலாதி நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, அந்த தைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. ஆனால் அதே சமயத்தில் குடும்பம்னு வரும்போது விட்டு கொடுக்கணும். மற்ற இடங்கள் நீங்கள் எப்படி வேணா இருங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க, தவறு கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசாபுத்தி காலங்கள்லாம் வரும்ல. ஸோ இப்போ வந்து நீங்கள்லாம் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நடக்கும் இல்லையா? என்னோட வாழ்க்கையில் வந்து கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு நான் வேலைக்கு போனேன், முதல் சம்பாரித்த காசை எனக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கிய ஈவெண்ட்டெல்லாம் எந்த காலகட்டத்தில் எந்த தசாபுத்தி காலங்களில் நடக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மேச லக்னம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய், சந்திரன், அதே மாதிரி சுக்கிரன், குரு, சூரிய தசை, இந்த தசை காலங்களையோ அல்லது புத்தி காலங்களோ உங்களுக்கு வந்து முக்கியமான நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்ல வந்து அடுத்த கட்ட நகர்வுன்னு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா இந்த தசா புத்தி காலங்களோ அல்லது சப்போர்ட்டிவான பார்வைகள் படக்கூடிய காலகட்டங்களோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து செவ்வாய் அப்படின்னாலே வேகம், துடிப்பு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த கட்டி, கொப்பளம் இதெல்லாம் வந்து உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எலும்பு தேய்மானம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய டிராவல், உடம்பை வந்து வருத்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட்டாக பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த லக்னம் இந்த ராசி உண்மையிலே பாருங்கள், நிறைய பேருக்கு பாருங்களேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேங்க. நம்ம ஒன்று முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறத பற்றியோ அல்லது முருகப்பெருமானை பற்றின விஷயங்கள் உங்கள் வீட்டில் கான்வர்சேஷன் இல்லை, எனக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அதுக்காக வீட்டில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இது எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்பில் நடக்கணும் அப்படின்றத அதை மாற்றவே முடியாது. அதனால மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். வேகம் இருக்குங்க, கோவம் இருக்குங்க, ஆனால் தங்கமான ஆளுங்க. அவங்கள பற்றி நமக்கு என்னடா அவங்க கோவப்படுறாங்களேன்றதை நினைக்க வேண்டாம். உண்மையான இடத்துல உண்மையான கோபம் இருக்கும். அது வந்து சந்தேகம் இருக்காது, அதாவது உண்மைக்கு புறம்பா இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இவங்களை ரொம்ப நம்பலாங்க. அதனால அதை பற்றி யாரும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்குன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மேச லக்னம் மேச ராசிக்காரவங்க உங்களுக்கு இதில் நான் பேசின விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். எத்தனை பேர் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறத பற்றியோ அல்லது பிளட் டெஸ்ட் எடுக்கிறத பற்றியோ பேசுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயமாக ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.